யோசேப்பை குறித்து காலையில தியானிக்கிறோம். யோசேப்பை குழியில போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா பொறாமையினால் அண்ணன்மார்கள் போட்டாங்க. மூத்தவன் ரூபன் பெரிய என்ன சொல்றாரு, வேணாப்பா இவன் தூக்கி குழியில போட்டுடலாம், கொல்ல வேணாம், எதுக்கு இவனை கொல்லி அந்த பையனை நம்ம ஏத்துக்கணும், இவன் தூக்கி எங்க போடலாம், ஏன் குழியில போடலாம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா தகப்பன் இடத்துல கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணி அப்புறமா தனியா வந்து இவன் என்ன பண்ணிடலாம், அப்பா கிட்ட கூட்டு போய் விட்டுலாம் அப்படின்ற ஐடியால இப்போதைக்கு குழியில போட்டலாம். தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நாள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இஸ்மவேல் வராங்க பாருங்க. அதை பார்த்த உடனே இப்போ யூதாவுக்கு இன்னொரு ஐடியா வருது, நம்ம எதுக்கு அவனை கொலை பண்ணணும், குழியில இருந்து எடுத்து இந்த இஸ்மவேலுக்கு 20 வெள்ளி காசு வித்தா நமக்கு துட்டு கிடைக்கும்டா. ரைட்டா? பெரியவன் என்ன சொல்றான், குழியில போட்டு அப்பா கிட்ட கொண்டு போயிடலாம் ஐடியால. இன்னொரு அண்ணன் என்ன சொல்றான், வித்துலான்றான். இந்த யோசனை ரெண்டு பேருடைய ஐடியாவும் யோசேப்புக்கு தெரிய வந்தா, யோசேப்பு எந்த ஐடியா நிறைவேறணும் ஜெபம் பண்ணுவோம் இருப்பாரு. ரூபன் ஐடியா அப்பா கிட்ட போயிடணும், அப்பா ரூபன் நிறைவேறணும், ரூபன் ஐடியா நிறைவேற வேண்டும். ஆனா அது மாம்ச சிந்தை. யூதா ஐடியா தான் கர்த்தருடைய சித்தம். நீ போத்திபார் வீட்டுக்கு போணும், அடுத்த கட்டத்துக்கு போணும். ஆமென்.